சத்தியம் டிவில முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. ஞாபகம் இப்போ அந்த கருத்து கணிப்பு, முன்னாடி கருத்து கணிப்பு. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி என்ன அப்படி பார்க்கும்போது, விவசாயிகள் வெறும் 3% போட்டாங்க. வணிகர்கள் வெறும் 3%. மீனவர்கள் ஓரளவுக்கு இருக்கு. நீங்க அப்ப ஒரு செக்டார்ல ஓட்டு இருக்கு, இன்னொரு செக்டார்ல ஓட்டே இல்ல. ஏன்? விவசாயிகள் பத்தி நான் பேசுறதே கிடையாது. நீங்க இன்னும் சொல்லப் போனா அது வரும்போது பரந்தூர் பத்தி கூட பேசியிருந்தான்னு நினைக்கிறேன். பரந்தூர் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பிரச்சனை அல்ல. அது நீர்நிலைகள் சார்ந்த பிரச்சனை. விவசாயம் சார்ந்த பிரச்சனைனா டெல்டாக்கு போனேன். டெல்டால வந்து காவிரி தண்ணீர் கடைமடை வரைக்கும் போறதுல சிக்கல் இருக்கு. இந்த பக்கம் வந்து நெல் மூட்டைகள் எல்லாம் வந்து மழையில இன்னுமே நனைய வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் குடோன்ஸ் கட்டுறேன்னு 50 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க 2 ஆட்சியாளர்களும். அப்படி நீங்க பேசும்போது தான் அது விவசாயம் இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க மூட்டை இறக்கும்போது ரூ. 2 கொடு, ரூ. 3 கொடுன்னு ஒருத்தன் கமிஷன் அடிக்கிறான். அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் பேசினா தான் அது விவசாயம் சார்ந்த பிரச்சனை. உரம் வாங்குறதுல சிக்கல் இருக்கு. உரம் விலை ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது அது விவசாயம் சார்ந்த பிரச்சனை. அப்ப அதெல்லாம் நீங்க போய் டெல்டால போய் நீங்க பேசினா தான் அதெல்லாம் கனெக்ட் ஆகும் மக்கள்கிட்ட. ஓ, விவசாயிகளுக்காக அவர் பேச வந்திருக்காரு. விவசாயிகளோட பிரச்சனை குறித்து பேச வந்திருக்காரு. நீங்க பேசாம இல்ல கூட்டம் வந்துரும்னு நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாரி ஆயிடும்.